प्राणत्रयं प्रौमि विनाशकाले मूलत्रयस्तं कुलदैवतं नः எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக ஆதி பராசக்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய நம்முடைய மகாமாரியம்மனாக அருள் பாலிக்கக்கூடிய 31 வருடத்தில் இன்று அம்பாளுடைய பாலாலய பூஜையை வாஸ்து பூஜையை நாம் அனைவரும் கூறியிருக்கின்றோம். அம்பாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பலவிதமான செல்வங்களையும் நன்மைகளையும் வாரி வாரி வழங்குபவர்கள் அர்த்தம். ஏன்னா அம்பாள் அப்படின்னாலே அம்மா அப்படின்னு அர்த்தம். அம்மாவை தவிர வேற யாராலையும் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா அம்மா தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அவருக்கு பல்வேறு விதமான ரூபங்கள் உண்டு, பல்வேறு விதமான வடிவங்கள் உண்டு. இப்ப சாந்தர் முன்னை எடுத்துட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, திரிபுர சுந்தரி, லலிதா பரமேஸ்வரி, இது எல்லாம் சாந்த ஸ்வரூபம். அம்பாள் சாந்தமா மட்டும்தான் இருப்பாளா? கோபப்படும் போது கண்டிக்கவும் செய்வா. சோ அந்த டைம்ல அம்பாள் காளியாக, மகா துர்கையாக, சண்டியாக, சாமுண்டீஸ்வரியாக, அஷ்டாரசமுடைய மகாலட்சுமி துர்கையாக எல்லாம் வடிவமடைகின்றார். இந்த அம்பாளுடைய பெருமைகள் எல்லாமே நாம புராணங்களிலும் உபநிஷத்துகளிலும் நன்றாகவே பார்க்க முடியும். அதிலும் சண்டி பாடம்னு சொல்லப்படுகின்ற தேவி மகாத்மியத்துல அம்பாளுடைய வடிவங்கள் ஒவ்வொரு விதமான வடிவங்கள் 13 அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு விஜயங்கள். மகாகாளி சண்டிகை ஆரம்பித்து மகாலட்சுமி, மகா பத்மாவதி சண்டிகை, மாதவி சண்டிகை, கமலாத்மிகா, இப்படி ஒவ்வொரு சண்டிகையாக வந்து 13வது சண்டிகையாக மகா லலிதா ஸ்ரீ விஜயா சண்டிகையாக அம்பாள் இருப்பார். அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அம்பாள் சண்டிகையாக இருக்கும் போது பல்வேறு விதமான மந்திரங்களை ஏற்றுக்கொண்டு மந்திரஸ்வரூபியாக இருக்கும் போது பாமர மக்களுக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு எப்படி ஆவிர்வவிக்கின்றார்? அவள் மகாமாரி அம்மனாக கிராம தேவதையாக ஆவிர்வவிக்கின்றார். சீதலேப்பம் ஜெகன்மாதா, சீதலேப்பம் ஜெகத்பிதா, சீதலேப்பம் ஜெகத்ராத்திரி, சீதலாதே நமோ நமஹா. அம்பாள் குளிர்ச்சி பொருந்தியவள் சீதலாதேவி. நம்ம நாட்டில் நாம எப்படி மாரியம்மன் வழிபாடு பண்றோமோ அதே மாதிரி நமக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுல இதே அம்பாளை சீதலாதேவி அம்பாள், சீதலாதேவி அம்மனே அந்த அம்பாளை போற்றி வழிபாடு பண்ணுவாங்க. சீதலாதேவினா குளிர்ச்சியை தருபவள், மாரியினை தருபவள் பொருள். மாரி என்றாலே நமக்கு தெரியும் மழை. எப்போதுமே மழை இல்லாம எந்த ஒரு பயிரோ ஒரு செல்வமோ செழிப்போ எதுவுமே நடைபெறாது. ஒரு மழைக்கு அதிபதியான தெய்வம் வருணன் என்றால் அதற்கும் மேலான தெய்வமாக இருக்கக்கூடியவர் மகாமாரி அம்மனாக இருக்கக்கூடிய சீதலாதேவி தான். அந்த அம்பாள் அக்னி ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர். ஜமதக்னி முனிவருடைய